ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டாப்பிக்கில் 80 கிலோவுக்கு மேலே இருக்கிறவங்க எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும், அவங்க எந்த மாதிரிலாம் ஃபுட்டு எடுத்துக்கணும், எந்த மாதிரிலாம் டயட் ஃபாலோ பண்ணணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கணும், எந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணணும், எவ்வளோ வாட்டர் இன்டேக் பண்ணணும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெயிட் லாஸ், வெயிட் கெயின், சுகர், பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நாங்கள் நியூட்ரிஷன் மூலிமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய ஹெல்ப்பும் கோச்சிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். நிறைய பேர் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் ஹெர்பலைஃப் ஃபுட்டு ராங்கான மெத்தடில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ராங்கான மெத்தடில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஹெர்பலைஃப்பில் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறீங்க, டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். இது மூணும் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும், எப்படி ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஒன், காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு 250 ml ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அஃப்ரெஷ் 2 ஸ்கூப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷேக் ஃபார்முலா 1ல் 3 ஸ்கூப், ஷேக் மெட்டில் 2 ஸ்கூப், ப்ரோட்டீனில் 1 ஸ்கூப், 30 செகண்ட் பிளெண்ட் பண்ணி ஷேக் ரெடி. லஞ்சு எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா 100 கிராம் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க. 250 கிராம்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. கீரை 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. கம்பல்சரி உங்கள் பிளேட்டில் எக் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 160 ml ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அஃப்ரெஷ் 1 ஸ்கூப் போட்டுக்கோங்க. அஃப்ரெஷ் குடிச்சிக்கிட்டே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு குயிக்காக வெயிட் லாஸ் ஆகும். 5 மணிக்கு ஒரு அஃப்ரெஷ் எடுத்துக்கணும். 5 மணிக்கு மேலே நீங்கள் அஃப்ரெஷ் எடுத்துக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடணும். நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஒரு 10 கிலோ ஹெர்பலைஃப்பில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் இந்த டயட் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் 80 கிலோவுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டயட் பிளான் சேஞ்ச் ஆகும். டயட் பிளான் தெரியாமல் நீங்கள் ஹெர்பலைஃப்பில் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்காது. ஹெர்பலைஃப்பில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 80 கிலோவுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா ஹெர்பலைஃப்பில் என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும், என்னென்ன சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும். நீங்கள் 80 கிலோவுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மெட்டபாலிசியம் கம்மியாக இருக்கும். உங்கள் மெட்டபாலிசியம் பூஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு குயிக்காக வெயிட் லாஸ் ஆகும். மெட்டபாலிசியம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். நீங்கள் 80 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி டெய்லி பேஸில் 4 லிட்டர் வாட்டர் இன்டேக் பண்ணணும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது லோ கேலரி ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஹை நியூட்ரிஷனாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் என் கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு டவுட் இருக்குது, ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை பற்றி மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.